இங்க நம்ம ஹீரோனியும் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லவும் இவன் நம்பவே மாட்டுக்கா. நீ போய் சொல்லாத, நம்ம 10 வருஷமா டீப்பா லவ் பண்ணோம், பிறகு நீ எப்படி மேரேஜ் பண்ணிருப்ப அப்படி சொல்லி கேட்கறான். ஆக்சுவலி ஹீரோவை அன்னைக்கு மேரேஜ் பண்றேன் அப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோனி. அப்படிதானே? அது எல்லாமே ஒரு செட்டப் தான். என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவ அப்படிலாம் பண்ணிருக்கான்னு இவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா ஹீரோனிக்கு மேரேஜ் ஆனது இவனுக்கு தெரியல போல. இப்ப ஹீரோனியும் உண்மையாவே எனக்கு மேரேஜ் ஆயிட்டுன்னு அழுத்தி சொல்லவும் நீ இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, உன்னால தாண்டி நான் வேற பொண்ணை தேடி போனேன், நீ 10 வருஷமா உன்னை தொட விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மேலேயே பிளேம் பண்ணி பேசிட்டு இருக்கவும் ஹீரோ அங்க வந்துறான். என்ன இவனை தான் உன்னோட புருஷன் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, டே நான் தாண்டா அவளோட புருஷன், வேணா ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் முன்னாடியே கிஸ் பண்ணவே அவன் வெறி ஆகிறான். உடனே இவன் என்னடி 10 வருஷமா என்ன தொட விடல, இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவனை தொட விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி கோவப்பட்டு பேசினா வேலைக்காகாதுன்னு ஹீரோனி அவனை டிவோர்ஸ் பண்ணி என் கூட வந்துரு, நீ ஒரு விஷயம் மறந்துட்டியா என்ன, என் உயிரை பணைய வச்சுதான் நெருப்புல இருந்து உன் உயிரை காப்பாத்தினேன், அன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம், அப்போ இருந்து தான் நம்ம ரெண்டுமே லவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்காங்க. அதாவது ஒரு நெருப்பில் நம்ம ஹீரோனி மாட்டியிருக்கா, ஆனால் நம்ம ஹீரோ தான் காப்பாற்றின மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் தெரியல, போக போக பார்ப்போம். ஆனால் ஹீரோனி கண் முழிக்கும் போது இவன் இருந்திருக்கிறான், அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இப்போ இதெல்லாம் இவன் சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறானா, ஹீரோனிக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போக அவனை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. ஹீரோக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது, மறுபடியுமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளா அப்படின்னு அங்கே வெயிட்டர் வந்து சுட சுட காப்பி கொண்டு வராங்களா, அதில் கையை வச்சிடறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோனி மைண்ட் ஃபுல்லாக ஹீரோ பக்கம் திரும்பிடுது. ஹீரோ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லி பதறா. எனக்கு ஒன்றும் ஆகலை, லைட்டாக தான் வலிக்குது, நீ வேணா அவன்கிட்ட பேசிட்டு வா, நான் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு இவன் எமோஷ்னலாக அட்டாக் பண்ண, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு இவன் சொல்வா. இந்த ஈகிய மனசுக்குள்ள இந்த ஏழையான பையன் மேல இவ ரொம்ப அக்கறையா இருக்காளே அப்படின்னு ஹீரோனி என் கூட வந்துரு, நான் கூட மாச சம்பளமா 5000 யுவான் வாங்குறேன், இவன் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படி சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கும் இதை கேட்டு சம சிரிப்பு வருது. என்ன சொன்னா 5000 யுவானா, நீ நாட்டும் மாச சம்பளமா அவ்வளவுதான் வாங்குறா, எங்க பாஸ் 1 மினிட்லயே அந்த காசை சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்வான். என்னடா என்ன பார்க்க கேன பையன் மாதிரி தெரியுதோ, இவன்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், இவன் நம்பிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எப்படி 1 மினிட்ல இவன் 5000 யுவான் சம்பாதிச்சிருவானா? அப்படி சம்பாதிக்க இவர் என்ன மிஸ்டர் லீயா அப்படி சொல்லி கேட்பான். ஆமா இதுல என்ன டவுட் அப்படி சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லவும் இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவா, ஹீரோனி இங்க இருக்க வேண்டாம் நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக இவன் 10 வருஷம் லவ் உன்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவை வெறுப்பத்தி விட ஹீரோ கொஞ்சம் கோவத்திலே போவான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து இதை வச்சுக்கோ, இதுதான் எங்க பாஸோட கார்டு, எங்க மேடத்துக்கு நீ வந்து நிறைய பணம் கொடுத்தியாமே, அந்த பணம் எல்லாமே இதுல இருக்கு, இதை எடுத்துக்கோ, இனிமே எங்க மேடத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லன்னு வச்சுக்கோவே அவ்வளவுதான் அப்படி சொல்லி மிரட்டிட்டு போவான். தென் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சா, டாக்டர் அந்த காயத்தை பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோ ஹீரோனி கையை பிடிச்சு வச்சிருக்காங்க, அதையுமே பாக்காங்க. என்னடா இந்த சொத்தோண்டு காயத்துக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, இப்படியே விட்டா மெதுவாவே இது குணமாகிரும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கும் சிரிப்பு வருது. டாக்டர் என் பாஸுக்கு காயத்தை கண்டாலே ரொம்ப பயம், சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் இருக்கு, சோ நீங்க ஏதாவது ஆயின்மெண்ட் எழுதி தாங்க அப்படி சொல்ல டாக்டரோ ஏன்டா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு அவருமே எழுதி கொடுத்துறாரு போல. இப்போ வெளியே வந்துறாங்க நம்ம ஹீரோனியும், சரி நீ மெடிசனை எடுத்துக்கோ, நான் வந்து எங்க பாட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்டோ மேடம் மெடிக்கல் ஃபீஸை பாஸே கட்டிட்டாங்க, அது மட்டும் இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாச்சு, அப்புறம் நீங்க பாட்டியை பத்தி ஒரே பண்ணிக்கிறாதுங்க, அவங்களுக்கு அப்புறால இருந்து ஒரு ஸ்பெஷலான டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, அவங்க சீக்கிரமாவே குணப்படுத்திடுவாங்க, பாட்டி சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படி சொல்ல ஹீரோனிக்கா செம ஹாப்பி. ஹனி நீ தான் சூப்பர் தெரியுமா, இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிடுவா. இவனுமே ஹாப்பியா இருக்கான். அப்போ இவன் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கான், இவன் இப்படி புவர் காயா இருக்கான், உனக்கு வெட்டிங் கிஃப்ட் அவனால என்ன தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. இப்போ ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போக ஹீரோனி நம்ம மேரேஜ் அவசரமா பண்ணிக்கிட்டோம் இல்லையா, ஆனா ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அதனால உன்னோட பேரண்ட்ஸை என்ன மீட் பண்ண வை, நான் உங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லையே, நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம் அப்படி
அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போக ஹீரோனியா அவருக்கு என்னாச்சுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க மேடம் நீங்க பேசும்போது கேர்ஃபுல்லா யோசித்து பேசுங்க அப்படி சொல்லிட்டு போவான். நான் என்னடா தப்பா பேசிட்டேன்னு இவ முழிச்சிட்டு இருப்பா. தென் நைட் ஆகிடுதா. நம்ம ஹீரோனி ரூமுக்கு வந்து பார்க்க ஹீரோ இல்ல. உடனே இன்னொரு ரூம்ல இருப்பான்னு நினைச்சிட்டு அந்த ரூமுக்கு வாரா. அப்போ அங்க இருக்கிற மேடோ நீங்க ஜஸ்ட் அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க, ஸோ தனித்தனி ரூம்ல இருக்கிறதா நல்லதா எங்க பாஸ் சொன்னாங்க அப்படி சொல்ல அப்படியா சரி ஓகே இவனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துட்டு போயிடுவா. அவ ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. அப்புறம் இந்த மேட் பொண்ணும் இவளோட நேம் வந்து நம்ம சியாமின்னு வச்சுக்கலாம். அவளோ பாஸ் மிட் நைட் ஸ்நாக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க ஐயோ ரொம்ப நேரம் ஆகிட்டுலா நான் வரலன்னு என் ஒய்ஃப் தூங்காம இருப்பாள் அப்படி சொல்ல பாஸ் அதை பத்தி கவலைப்படாதீங்க மேடம் நல்லா தூங்கிட்டாங்க, அதுவும் இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டாங்க அப்படி சொல்லவும் அவளுக்கு இதயமே இல்ல அப்படி சொல்லி இவன் காண்டாகிறான். தென் மறுநாள் நம்ம ஹீரோனியும் ஆபீஸ்க்கு கிளம்பி வர ஹீரோ அங்க நிறைய கிஃப்ட் வச்சு நிக்கான். கோப்பட்டா ஹீரோனி கிட்ட ஆகாதுன்னு நினைச்சிட்டு இப்போ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு நிக்கா அதுவும் காலங்காத்தல அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் நேற்று சொன்னேலா நம்ம மேரேஜ் அவசர அவசரமா பண்ணிக்கிட்டோம், ஸோ இந்த கிஃப்ட் எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும் நான் ஆல்ரெடி சொன்னேல அப்படின்னு அவ நேற்று சொன்னதை சொல்ல வர அசிஸ்டண்டோ அப்படி மட்டும் பேசாதீங்க அப்படி சொல்ல இவ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட ஹனி இன்னைக்கு கோவமா இல்லையா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல இந்த கார் எல்லாமே ரொம்ப லக்ஸரியான காரு, இதுல இருந்து உனக்கு எந்த கீ பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, எல்லாமே பிடிச்சிருந்தா எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவ அங்க இருக்கிற கிஃப்ட்லயே ரொம்ப விலை கம்மியா இருக்கும்ல அதை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவா. ஹீரோ கிட்ட இது போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கவே அப்போ அங்கே ஒரு மேடோ கோழியை பிடிச்சி எடுத்துட்டு வராங்க சமைக்க. இதை பார்த்துட்டு ஹீரோனி எங்கள் வீட்டுக்கு இந்த கிஃப்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, உனக்காக நேற்று நைட்லேருந்து நான் இந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி சொல்லி கேட்கா. ஐயோ உங்களுக்கு எங்கள் ஃபேமிலி பற்றி தெரியாதுல்ல, நீங்கள் பணக்காரங்க நாங்கள் மிடில் கிளாஸ் தான், ஸோ அவங்க இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெலாம் ஆசைப்பட மாட்டாங்க. நீ என்ன நம்பலைன்னா அங்கே வந்து டெஸ்ட் பண்ணு, சப்போஸ் அவங்களுக்கு இந்த திங்ஸ் மேலே தான் ஆசை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. அங்கே வந்துடுறாங்க போல. இப்போ ஹீரோனியும் ஹீரோ கிட்ட பாடி கார்ட்ஸும் அசிஸ்டண்ட்டுமே இங்கே இருக்கட்டும், நாம மட்டும் போவோம் பெரு பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கூப்பிட்டு போவா. ஹீரோ அந்த கோழியை தூக்கிட்டு வருவான். பாவம் அவ்வளோ பெரிய பணக்காரனே இப்படி தூக்க விட்டுட்டா. அப்போ அங்கே இந்த செப் சிஸ்டர் லியா வந்து என்ன சிஸ் உன்னோட புவர் ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நானாட்டம் என் புருஷனை கூப்பிட்டு வந்திருக்கேன்டி, நீ என்னடி புது டேடி கூப்பிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு உள்ள போக இவ்வளோ கத்துறா இது ஒன்று என் டேடி கிடையாது என் பாய் ஃப்ரெண்டுன்னு. உள்ள ஹீரோனியும் அப்பா இந்தாங்க இது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது நாட்டுக்கோழி சாப்பிடுங்க அப்படி சொல்லி வைக்க இந்த லியாவை வந்து அதை எடுத்து கீழே போட்டுட்டு அப்பா அம்மா இந்த மாதிரி கோழியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட அவளோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்டு வேற இவங்களுக்கு ஒரு முத்து வாங்கிட்டு வந்திருக்கான் போல அதை காமிக்க அப்பா அம்மாவும் ஹாப்பியாகி இது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆளோ 1 மில்லியன் சொல்ல நம்ம ஹீரோ 1.988 மில்லியன் சொல்ல எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்க ஏன்னா ஒரிஜினல் முத்து என் மனைவி கிளாத்தில் இருக்கு இது ஃபேக்குன்னு சொல்ல இந்த சிஸ்டர் காரியோ இவங்க 2 பேர்த்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியும் என் பாய் ஃப்ரெண்டை கேவலப்படுத்தாதான் இப்படி போய் சொல்லி அலையிறீங்க அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்க இந்த பாய் ஃப்ரெண்டோ நான் யாருன்னு தெரியுமா இந்த நாட்டிலே நான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்ல மிஸ்டர் லீ நீங்களா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க ஆமா ஆமா நான் தான் அப்படி சொல்ல அப்பவும் ஸ்டெப் மதரும் என் பொண்ணு நல்ல பாய் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு அவளை பெருமையா பேசிட்டு இருக்கவும் ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. ஹீரோனியே கேட்குறா மிஸ்டர் லீக்கு 28 வயசுன்னு கேள்விப்பட்டேன், பட் இந்த ஆளை பார்க்கும்போது 48 வயசு இருக்கும் போல அப்படிதான் தோணுதுன்னு சொல்ல பார்க்க தான் அவங்க 48 வயசு மாதிரி இருப்பாங்க, ஆனால் சொல்ல போனால் 28 வயசுடைய ஒரு வாலிப பையன். நான் அவங்க ஐடி கார்டை செக் பண்ணி பார்த்தேன், அதில் இவங்க தான் லீ, இவங்க வயசு 28ன்னு போட்டிருந்து. ஏதோ கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருந்ததால் இப்படி வயசான மாதிரி இருக்காங்க, மற்றபடி அவங்க யங் மேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியா எனக்கு இது தெரியாமல் போயிட்டே ஹீரோ உங்கள் முகத்தை காமிங்க அப்படி சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பா வயசாக்கிட்டான்னு. இவா என்னடி என்ன கலாய்க்கிறியா, இல்லைப்பா உன்னை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது, நீ யார் மிஸ்டர் லீன்னு ஐடி கார்டு காமிச்சாலும் அவங்க பின்னாடி போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுக்கு சமக்கோ வருது. இதில் இவங்க அப்பா ஏம்மா சூய்க்கு உன் மேலே ஜெலஸு, நீ மிஸ்டர் லீயா பாய் ஃப்ரெண்டை வச்சிருக்கால அதான் அப்படிங்கிறாரு. பாடா இவன் மேலே எனக்கு ஜெலஸா, இப்படி ஒரு முட்டாள் பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்ல இந்த ஸ்டெப் மதரோ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நீ கிளம்பிடி, உன் புவரான புருஷனையும் இந்த கோழியும் எடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோக்கு
புரிஞ்சு போயிருது ஹீரோனே இவங்க இப்படிதான் ட்ரீட் பண்றாங்கன்னு. ஹீரோமே கேட்கான் இவங்க எப்போதும் ஒண்ணு இப்படிதான் பண்ணுவாங்களான்னு. ஆமா, நீ இவங்களுக்காக 70 மில்லியன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால, பாத்தியா இவங்க புத்திய. இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு தெரு நாய்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது நன்றி உள்ளதான் நமக்கு இருக்கும். ஆனா இவங்க வெறும் பச்சோந்தி மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த சிஸ்டர் கறி இதை கேட்டுட்டு என்னடி 70 மில்லியனா, கதையை விடுறீங்க, நல்ல ஆக்டிங் போடுறீங்களே, பேசாம 2 பேரும் மூவில நடிக்க போயிருங்களா அப்படின்னு கலாய்ச்சிட்டு ஹீரோ கிட்ட, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய பொண்ணுங்க தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும், ஓவர் நைட்ல நீ பணக்காரன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாமையே அவன் கிட்ட இப்படி வாலாட்டிட்டு இருக்கா இவா. ஹீரோனியா சரி அந்த பொண்ணு நேம் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் மெயின் ஒரு பொண்ணு நேம் சொல்ல, ஹீரோவா சரி அவங்களே இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டு கிட்ட ப்ளீஸ் இவன் ஃபோட்டோவை எடுத்து மேய்க்கு அனுப்புங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணட்டும், பிடிக்கலையா விட்டுருவோம் அப்படின்னு சொல்வா. இவனுக்கும் சமப்பையும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மிஸ்டர் லீ யாருன்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை அந்த பொண்ணோட கார் டிரைவர் தான் இவன். இப்போ இந்த சிஸ்டர் கறி ரொம்ப கரைஞ்சிட்டு இருக்காளா, இவனுக்கும் வேற வழியே இல்லை. ஹீரோவை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கு அனுப்பி விடுறான். அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தைரியத்தில் அனுப்ப, அங்கே அந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துட்டு நான் அங்கே வார அந்த பிளேஸுக்கு அப்படி சொல்றா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோனியை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அதுவும் ஹீரோனோட பாட்டியும் ஒரு ஒயினை வாங்கி வச்சிருப்பாங்க போல, அது செம டேஸ்டா இருக்குமா. அதை இந்த கிழவனுக்கு கொடுக்க ஹீரோனிக்கெல்லாம் செம கோவம் வருது. அது என் பாட்டி வாங்கி வச்சதுலாம் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க உன்னை இவ்வளவு வருஷமா நாங்க வளர்த்துருக்கோம்ல, இது கூட நாங்க இருக்கக்கூடாதா, போடி அங்க அப்படி சொல்லி ரொம்பவும் இன்சல்ட் பண்ண. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டோ, நீ ஏன் முன்னாடி வச்சு நீ யாருக்கண்ட பேசுறல்ல, உன் ஒயின் என்ன அவ்வளோ ஸ்பெஷலா, இதை என்ன பண்றேன் பாரு, உன் கண்ணு முன்னாடி உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க போக, ஹீரோ அதை வாங்கிட்டு இதை டச் பண்ண கூட உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிப்பான். அப்போ மே இருக்கால அந்த பொண்ணு வர சவுண்டு கேட்குது. உடனே இவன் ஐயோ அவங்க வந்தாங்கன்னு என்னை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு, எனக்கு டாய்லெட் போகணும் ப்ளீஸ் ரொம்ப அவசரமா வருது அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பான். ஹீரோவா நீ எப்படினாலும் ஆக்டிங் போட்டுக்க, நான் உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லி பிடிச்சு வச்சுட்டு இருப்பான். உள்ள மேயும் வந்து ஹீரோ பார்த்து வணக்க வைக்க, இந்த பாய் ஃப்ரெண்டோ ஏதோ நமக்கு தான் வணக்க வைக்காங்க போல, நம்மள அவங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு சீனை போட ஆரம்பிச்சிட்டான். மே நீங்க வந்துட்டீங்களா, இவங்க 2 பேருமே ஓவரா பண்றாங்க, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனியா அங்க கூலா கால் மேல கால் போட்டு உட்கார, இந்த மேயும் நேர ஹீரோ கிட்ட போய் சாரி சொல்வா. மிஸ்டர் லீ ரொம்ப ரொம்ப சாரி, இவன் என்னோட டிரைவர் தான், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பான்னு நினைக்கேன், சாரி இவனை நான் வேலையை விட்டு தூக்கிறேன் அப்படின்னு சொல்வா. இந்த ஹோல் ஃபேமிலிக்கே தெரிஞ்சு போயிடுது இவன் ஒரு டிரைவர்னு. அவ்வளோதான், இவனை போட்டு நல்லா திட்டுறாங்க. அது மட்டும் இல்லை இந்த சிஸ்டர்காரி 1 மில்லியன் கொடுத்துருப்பா போல ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக, அதையும் திருப்பி கேட்டுட்டு இருப்பா. அப்போ அசிஸ்டண்ட்டும் பாடி கார்டுமே உள்ள வந்துடுறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொல்லிடுறான். தென் ஹீரோ கிட்ட இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க நல்ல விதமா பேசுறாங்க, நீங்க தான் என் மருமகனா, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல விதமாவே பேசுறாங்களா. அதுல இந்த சித்திக்காரி உன் மச்சங்கிட்ட போய் உட்காரு, அவனை உன் மேல லவ்ல விழ வை அப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவை பொண்ணு கிட்ட கொடுக்க, அவளும் போய் கொஞ்சம் பேச போக, அசிஸ்டண்டா நீ இங்கெல்லாம் உட்கார கூடாதுமா அங்க போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவான். அப்போ நம்ம ஹீரோவோ சொல்றான், என் பொண்டாட்டியை எப்படிலாம் நீங்க இன்சல்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு அங்க ஃபேக்கான முத்தா அந்த பாய் ஃப்ரெண்டு கொண்டு வச்சிருப்பான் இல்லையா, அத இந்த சிஸ்டர் காரியே திங்க சொல்றான். திங்களனா அசிஸ்டன்ட் நீ நாட்ட வாய்க்குள்ள போட்டு விட்டுரு அப்படி சொல்லிட்டு தான் போவான். நம்ம அசிஸ்டண்ட் அவன் வாய்க்குள்ள போட்டுட்டு இருப்பான். அப்புறம் வெளியே வந்து நம்ம ஹீரோனியா ஆறுதலா ஹக் பண்ணிட்டு, உன் ஃபேமிலி உன்னை இப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஹீரோனி, நீ கவலைப்படாத, நான் அவங்கள விட டபுள் மடங்கா உன்னை கேர் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வா. இவளுக்கா ஹார்ட் டச்சிங் ஆகிரும். நீ ரொம்பவே நைஸ் தெரியுமா, இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் என் பாட்டியை கேர் எடுத்து பாத்துக்கிறா, அது மட்டும் இல்ல என்ன சந்தோஷமாவும் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஐன்னு சொல்ல வருவா. ஹீரோமே ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். பட் அந்த டைம்ல இந்த கௌசிக்கு வர வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு வந்துடா. அதாவது ஈகி கூட ஒரு பொண்ணை ஜல்சா பண்ண வச்சிருப்பான் இல்லையா, அவதான். உடனே ஹீரோனி நீ காருக்குள்ள போய் உட்காரு, நான் இவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்வான். இவ சம காண்டிலே உள்ள போய் உட்கார்வா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.